டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்தியதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே திருமுழுக்கு என்கிற அடையாளம் தேவைப்படும் என்றால், எனக்கும் உங்களுக்கும் அது எவ்வளவு தேவை என்பதை மட்டும் உணர்ந்து நாம் திருமுழுக்கு பெறுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுவதற்கும் நாம் பெறுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பரிசுத்தர், ஒரு பாவம் அறியாதவர். அதனால அவர் பாவத்திலிருந்து விடுவதற்கும் பாவங்களை கழுவுவதற்கும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கலை. யோவான் ஸ்தானம் தான் அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் பரிசுத்தர் என்பதனாலே நமக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை காண்பதற்காக ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறார். நீதியை நிறைவேற்றுவதற்காக எடுக்கிறாரே ஒழிய தன் பாவங்கள் கழுவப்படுவதற்காக எடுக்கலை என்பதை உணர்ந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தருக்கு இந்த அடையாளம் தேவை என்றால், எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை. நாம் பாவத்திலே அமிழ்ந்து போயிடுக்கிறோம். அதனால தான் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கடைசி கிரேட் கமிஷனில் சொல்கிறாரு, தன்னுடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் சகலரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவரோடு கூட இருந்த சீடர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களா என்றால், பதிவுகள் அது சரியாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக பெற்றிருப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முன்னுதாரணமாக காண்பித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே ஞானஸ்தானம் மற்றவர்களுக்கு கொடுத்தாரான்னு பார்த்தா, ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே அவர் என்ன சொல்வார், ஞானஸ்தானமே அவர் கொடுக்கல, மற்ற சீடர்களை வைத்து தான் கொடுத்தாரே ஒழிய. அதே மாதிரி தான் பவுலும் என்ன பண்ணுறாரு, என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் ஸ்தேவான் வீட்டாரிலே ஒரு சிலருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:14 சொல்கிறார். அப்போஸ்தலர் 22:16 பவுலடியார் பெற்ற ஞானஸ்தானம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா என்கிற ஒரு மனிதர் மூலமாக, தேவ மனிதர் மூலமாக பவுலடியார் ஞானஸ்தானம் பெற்றார். இந்த ஞானஸ்தானம் எதுக்காக பெற்றார்னா, பாவத்தை கழுவுவதற்காக அவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதனாக ஒருத்தர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காரு. மற்ற எல்லாருமே பாவம் கழுவப்படுவதற்காக ஞானஸ்தானம் பெறுகிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஞானஸ்தானம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமா, பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் போதுமா அப்படின்னா, ஒரு நாளில் அழைக்கப்பட்டவர்கள் நாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்படுவதற்கு அவர் சித்தம் செய்ய வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் கடைசி வரை ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக வாடும் பொழுது தான் நம்ம பரத்திலே அந்த ஆண்டவருடைய பக்கத்தில் நிற்க முடியும். அப்போ ஞானஸ்தானம் பெறுவது ஒரு அடையாளம். பரிசுத்தமாகுதல் என்பது டெய்லி ப்ராசஸ். அது இறுதி வரையும் செய்தனும் உண்மையாக வாழணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் சொல்கிறேன் என்றால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போலோ என்கிறவன் எபேசு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்து அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான். மனம் திருமணங்களில் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்போ அது எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறான்னு சொல்லி பவுலடியார் அது தொடர்ந்து அவன் போனதுக்கு பின்னால் திருப்பி எபேசு பட்டணத்துக்கு போகும்போது, அங்கே பரிசுத்தாவை பெற்றீர்களான்னு கேட்குறாரு பவுலடியார். அப்போஸ்தலர் 19:2 அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்தாவின்னு அப்படி ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்குறான். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம்னு சொல்கிறாங்க. அப்போ பவுலடியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்படி பெற்றுக்கொண்ட அந்த எபேசு மக்கள் இறுதி வரை உண்மையாக இருந்தாங்களான்னு பார்த்தா, அந்த எபேசு சபை துவக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட அந்த பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது,
எபேசு சபை ஆதியிலே ஆண்டவரிடத்திலே கொண்டிருந்த அன்பிலே குறைவுபட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானஸ்தானம் பெறுவதனாலே நான் அன்பு இறுதி வரை நான் உண்மையாக இருக்க முடியுமானா அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது, அது கட்டாயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், யோவானுடைய பேரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற எபேசு சபையினர் ஒரு ஸ்டேஜில் தலைமுறைகள் உருவாகும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா ஆதியிலே கொண்ட அன்பிலே குறைவுபட்டார்கள். இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி உணர்ந்து அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர் மட்டுமே பரிசுத்தமாய் வாழ முடியும், வருகை வரை அதில் நிலைத்திருக்க முடியும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து அவரை உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய பாதத்தில் அமருவோம், அவரோடு நிற்கிற பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.